சென்னிமலை தான். வெள்ளாடு பறவைகள் சரணாலயம். ஆனா நம்ம சென்னிமலையிலேருந்து 15 கிலோமீட்டர் காட்டுது. பரவாயில்ல, பேசிடுவோம். 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆமா, நம்ம பூத்துக்குழி போயிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க, திருப்பூர் மாவட்டத்துல சென்னிமலை அங்கிருந்து ஒரு 14 கிலோமீட்டரு, அப்புறம் ஊத்துக்குழி அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல உள்ள ஒரு குட்கிராமம். இந்த கிராமத்தோட பேர் வந்து சிறுகளஞ்சியம் அப்படின்ற இந்த கிராமம். இந்த கிராமத்துல தான் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த பாருங்க, இந்த ஊருக்குள்ள போறது. இங்க வந்து நம்ம உடல் ஊனமுற்றவங்க, முதியோர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களை ஒரு சிஸ்டர் அவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட அந்த மக்களை அவங்களோட இல்லத்துல வச்சு, இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நம்மளால முடிஞ்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு யாரு காமிக்கிறாங்களோ ஒரு அரிசி பருப்பு, நலத்திட்ட உதவிகள், இந்த மாதிரி பண்ணி அப்புறம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை கிராமங்கள்ல வீடுகள்ல போய் என்ன பண்ண போறோம், சுவிசேஷமா அறிவிக்க போறோம். அப்புறம் அந்த உடல் ஊனமுற்றவங்கள்ல யாரோ ஒருவர் அவங்களுக்கு ஒரு தொழில், ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறதாகட்டும், ஒரு ஜெராக்ஸ் கடை போட்டு கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி இப்போ கிராமங்கள்ல அந்த கிராமத்துக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஒரு தொழிலும் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணலான் இருக்கோம். திருப்பூர் மாவட்டம், அடுத்து இப்போ ஈரோடு போய்கிட்டு இருக்கோம், அடுத்து கிருஷ்ணகிரி, திருநெல்வேலியில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு நம்ம ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னை உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் நம்ம இளைஞர்களோட சேர்ந்து இதே மாதிரி பல இளைஞர்கள் பல மாவட்டங்களில் நம்ம ஊழியத்தில் என்ன பண்ணணும், நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஊழியத்துக்காக தினம் தினம் அவங்கவுங்க குடும்ப ஜெபத்தில் ஜோம் பண்ணிக்கிங்க. நன்றி. ஆமேன். எல்லாமே புல்லட் ப்ரூஃப் அது இதுன்னு தான் இருக்கும்ல, கண்ணாடி எல்லாம் புல்லட் ப்ரூஃப் போட்டுருக்கான். கேம்பிங் போகும்போது நான் ஏறி தான் வரேன். அங்கிருந்து எவன் வர சொல்லாங்க. அது பக்கத்துல ஒரு சூட் கேஸ் வச்சுட்டு வந்து இருக்கிறான், அதை தடுக்கிறதுக்கு. அது எப்படி டக்குன்னு சுடமா தடுத்துட முடியுமா? 4 பசங்க இருக்கானுங்கடா, இந்த இவங்க இந்த படி தான் இன்னும் ஒரு 2 எடுத்துருவாங்க, பாட்டிக்கு 2 கொடுப்பாங்க. அதனால இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். நீங்க படித்து கொண்டிருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் அன்பை, நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியம். இயேசுவே கூப்பிட்டு பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.